Hello friends, welcome to Bright Future channel. இந்த சேனலை பத்தினா நீங்க என்ன வீடியோ பத்தி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜோட 2024 கட்டத்தை பார்க்க போறோம். இந்த காலேஜ் எங்க லொகேட்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல லொகேட்டா இருக்கக்கூடிய ஒரு காலேஜ்ங்க. சோ இந்த காலேஜ்ல என்ன கோட் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2769 கொடுத்திருக்காங்க. நோட் பண்ணிக்கங்க. ஏன்னா ஒரே நேம்ல பாத்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்கனால சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு கன்ஃபியூஷன் ஆகக்கூடாது அப்படிங்கறதுக்காக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு காலேஜுக்கும் செப்பரேட்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் கொடுத்திருக்காங்க. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க, அந்த கோர்ஸ்லாம் பாத்தீங்கன்னா 2024 எவ்வளவு கட்டப்ல க்ளோஸ் ஆயிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம ஃபுல்லா பார்க்கலாம் வாங்க. இந்த காலேஜ்ல ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா AADS. சோ AADS அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ். இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா OC கேட்டகரியில உங்களுக்கு 142 கட் ஆஃப்க்கும், BCA கேட்டகரியில 114.5 கட் ஆஃப்க்கும், BCM ல 122.5 கட் ஆஃப்க்கும், MBC ல 121.5 கட் ஆஃப்க்கும், SC ல 90.5 கட் ஆஃப்க்கும், SCA ல 100.5 கட் ஆஃப்க்கும், ST ல பாத்தீங்கன்னா சீட்ஸ் க்ளோஸ் ஆகல அப்படினா சீட்ஸ் இருந்திருக்காது. அடுத்ததா உங்களுக்கு பயோடெக்னாலஜி அண்ட் பயோகெமிக்கல் கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா OC கேட்டகரியில 131 கட் ஆஃப்க்கும், BC கேட்டகரியில 99.5 கட் ஆஃப்க்கும், BCM ல உங்களுக்கு 101.5 கட் ஆஃப்க்கும், MBC ல 103 கட் ஆஃப்க்கும், SC ல 98.5 கட் ஆஃப்க்கும், SCA ல சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல. அந்த ST ல 127.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் டைம் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு CSBS கொடுத்திருக்காங்க. CSBS அப்படினா என்னன்னு கேட்டீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம். சோ இந்த கோர்ஸ்க்கான கட் ஆஃப் பாத்தீங்கன்னா OC கேட்டகரியில 128.5 கட் ஆஃப்க்கும், BC கேட்டகரியில 106 கட் ஆஃப்க்கும், BCM ல 128.5 கட் ஆஃப்க்கும், and MBC ல 103 கட் ஆஃப்க்கும், SC ல 106 கட் ஆஃப்க்கும், SCA ல 105.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் டைம் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங். சோ இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்லயே தெரியும் நினைக்கிறேன், அப்படியே பாத்துக்கோங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான கோர்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங். சோ இந்த கோர்ஸ்க்கு OC கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 138 கட் ஆஃப்க்கும், BC கேட்டகரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு 113.5 கட் ஆஃப்க்கும், BCM ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 122 கட் ஆஃப்க்கும், and then MBC ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 110.5 கட் ஆஃப்க்கும், SC ல 87.5 கட் ஆஃப்க்கும், SCA ல உங்களுக்கு 106.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் இயர் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது ECங்க. சோ EC அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு OC கேட்டகரியில 140 கட் ஆஃப்க்கும், BC கேட்டகரியில 118 கட் ஆஃப்க்கும், BCM ல 132.5 கட் ஆஃப்க்கும், MBC ல 121 கட் ஆஃப்க்கும், SC ல 96 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் கோர்ஸ்ங்க. சோ இந்த கோர்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா OC கேட்டகரியில உங்களுக்கு 127 கட் ஆஃப்க்கும், and then BC ல 114 கட் ஆஃப்க்கும், BCM ல 99 கட் ஆஃப்க்கும், MBC ல 102 கட் ஆஃப்க்கும், SC ல 116.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்ததா உங்களுக்கு ஃபுட் டெக்னாலஜி கொடுத்திருக்காங்க. சோ இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு OC கேட்டகரியில 140.5 கட் ஆஃப்க்கும், BC கேட்டகரியில 101 கட் ஆஃப்க்கும், BCM ல 133 கட் ஆஃப்க்கும், MBC ல 95.5 கட் ஆஃப்க்கும், SC ல 82 கட் ஆஃப்க்கும், SCA ல 101 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. சோ அடுத்தது உங்களுக்கு என்ன கோர்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். சோ இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிரீன்லயே தெரியும் நினைக்கிறேன், ஒவ்வொரு கட் ஆஃப் அப்படி பாத்துக்கோங்க. சோ இந்த கோர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா OC கேட்டகரியில 136.5 கட் ஆஃப்க்கும், BC கேட்டகரியில 121.5 கட் ஆஃப்க்கும், BCM ல 122.5 கட் ஆஃப்க்கும், MBC ல 114 கட் ஆஃப்க்கும், SC ல உங்களுக்கு 127.5 கட் ஆஃப்க்கும், SCA ல 124.5 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் ஃபைனலா உங்களுக்கு பெட்ரோலியம் இன்ஜினியரிங். சோ இந்த கோர்ஸ் பாத்தீங்கன்னா OC கேட்டகரியில உங்களுக்கு 154.5 கட் ஆஃப்க்கும், BC கேட்டகரியில 117 கட் ஆஃப்க்கும், BCM ல சீட்ஸ் எதுவும் க்ளோஸ் ஆகல, and then MBC ல 110.5 கட் ஆஃப்க்கும், SC ல 136 கட் ஆஃப்க்கும் லாஸ்ட் உங்களுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, JCT காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜோட 2024 கட் ஆஃப் நம்ம பார்த்தாச்சு. சோ இந்த காலேஜோட கோட நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்ப பாத்தீங்கன்னா எந்த ஒரு காலேஜ் கன்ஃபியூஸ் ஆக கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் கொடுத்திருக்காங்க. இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இந்த காலேஜ்ல டவுட் இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ஏதாவது டவுட் இருந்தாலும் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த வீடியோவை 12th படிக்கிற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வைங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.